நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாப் 30 கண்டெஸ்டன்ட்ஸ்ல இப்போ அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் ஆடிஷன்ஸ்ல ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆனாங்க. அந்த ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. ரொம்ப ரொம்ப டேலண்டட் கண்டெஸ்டன்ட். லெட்ஸ் வெல்கம் மதுமிதா. பனித்தொழி ரசித்ததும் கரையுமா கரையுமா கண்ணில் ஹைடர் கால வீரன்தான் குதிரை ஏறி வருவானோ அவள் தாண்டி என்னை தான் நடத்தி கொண்டு போவானோ கண்ணுக்குள் முதல் நெஞ்சுக்குள் வரை ஆசை சேமிக்கிறேன் யாரவனோ யாரவனோ As usual, Madhumita, உங்களோட மறுபடியும் ஐ கான்டாக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. மறுபடியும் ஐ ஃபெல்ட் லைக் யூ வர் சிங்கிங் ஒன்லி ஃபார் மீ. ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். There were beautiful moments, you know, in this song. Thank you. Transition from chest to head voice and back to the chest. Flawless-ஆ, effortless-ஆ பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். நீதானா மதுமிதா, நாங்கள் தேடும் மதுக்குரல் தாலாட்டு, மயங்கி வச்ச பாராட்ட வார்த்தைகள் இல்லையே கண்மணி. நீதானா மதுமிதா, நாங்கள் தேடும் சூப்பர் வாய்ஸ். தேங்க்யூ சார். அதாவது ஃபஸ்ட்டு பல்லவி ஸ்டார்ட் பண்ணி அந்த சரணத்தில் வாய்ஸ் ஓப்பன் ஆச்சுல்ல, அந்த பிளேஸ்லேருந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. தேங்க்யூ சார். இன்னும் ஃப்ரீயாக வரணும். டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே. மதுமிதா, ஓகே, எஸ் சார். கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான கமெண்ட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மனோஜ் சார் அப்படியே உங்களை புகழ்ந்து பாட்டே பாடிட்டாரு. இதெல்லாம் ரிசீவ் பண்ணும்போது உங்க மனசு எப்படி இருக்கு இப்போ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த டாப் 30ல எது வரைக்கும் நீங்க போவீங்க அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரும். கண்டிப்பா. பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிங்க்டா வந்துச்சு பாத்தீங்களா? யோசிக்காம சொல்லிட்டாங்க. தட்ஸ் கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். அதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யூ நீட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஃபார் தட். So start practicing. Thank you very much for this performance and all the very best to you. All the best, Madhumita.
இந்த ஃபாஸ்ட் சிங்கிங் ரவுண்ட்ல ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட்டும் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் உள்ளவங்களா இருக்காங்க. அடுத்து வரப்போற கண்டெஸ்டன்ட் பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட ரொம்ப ரொம்ப லூட்டி அடிக்கிற கண்டெஸ்டன்ட் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ரொம்ப பேசுவாரு, நிறைய நடிப்பாரு, நிறைய டான்ஸ் ஆடுவாரு, எல்லாத்தையுமே நிறைய நிறைய பண்ணுவாரு. இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். லெட் அஸ் வெல்கம் பரத். சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நகர்த்தி அடித்தானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நகர்த்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நகர்த்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நகர்த்தி அடிதானடி சிறுத்த வாழ குறுக்கு இவ இடுப்ப போல இருக்கு செவந்த மாலை பொழுது இவ சேல போல இருக்கு அடதனாக்க வேண்டாத பேச்சு உன் பார்வை எங்கேயோ போச்சு பிறப்பு மேலேகலாச்சு வேறேதோ தோடாம போச்சு நாடகம் இனி போடாதே அதுதான் இனி கூடாதே பெண்ணோடு நெஞ்செல்லாம் நீதானே இருக்குது இப்போதும் எப்போதும் பூவாக சிரிக்குது சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நடத்தி அடித்தானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நடத்தி அடித்தானடி கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தா இல்லாம கை நீட்டி கொட்டதில்லை எட்டாத காய்பாட்டு கொட்டாவி விட்டதில்லை இஷ்டந்தா இல்லாம கை நீட்டி கொட்டதில்லை சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நடத்தி அடித்தானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிக்காத நடத்தி அடித்தானடி பரத், சார் நல்ல சாங் செலக்ட் பண்ணிருக்க, தேங்க்யூ சார். நல்ல அட்டெம்ப்ட். பரத் வந்து நல்ல சிங்கர். தேங்க்யூ சார். இதில் நீ வந்து கற்றுக்க வேண்டியதெல்லாம் சிம்பிள். அதாவது எங்கே ப்ரீத் எடுக்கணும், அந்த சங்கதி எங்கே ஃபினிஷ் பண்ணணும், இது சிம்பிள். அது வந்து ஒரு 2 நாள் சார்கிட்ட உட்காந்துட்டு ஆனந்த் சார்கிட்ட கரெக்ட் பண்ணிவிடுவேன். ஆஸ் யூ சே சார். எதுக்குன்னா நல்ல பாடுற குழந்தைங்கெல்லாம் அந்த அந்த சென்டென்ஸ் நீ போ சி ஆகிப்போச்சு. போச்சுன்ற வேர்டு போக்கப்புறம் நீ கேப் விட்ட பிறகு சி என ஆகிப்போச்சு, ஒரு பக்கம் போவான ஆகிப்போச்சு. அந்த லைன் பாடு ஒரு வாட்டி சரணத்தில். அடுத்தனங்க வேண்டாத பேச்சு உன் பார்வை எங்கேயோ போச்சு வீராப்பு மேலே கலாச்சு வேறேதோ தோடாம போச்சு. அதில் என்னாகும், நீ பாடும்போது என்ன பண்ணிட்ட, ப்ரீத் அங்கே எடுத்த போ போ சி சங்கம் போச்சு அது சேர்ந்து வந்தால் தான். அதே மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்குது சாங்கில். அந்த ஃப்ளோ என்னென்னா, நம்ம சங்கதை போட்டு ஒரு இடத்துல அழகுபடுத்தணும்னா அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாமல் நீ கொண்டு போக முடியும் உன்னால். ஸோ பரத்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, அதனால் அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் மெதுவாக. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் என்னத்தை டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன்னு சொல்லுங்க. அதே தான். நாங்கள் இன்றைக்கி கூட யாராவது ஒரு மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு ஒரு பாட்டு கற்றுக் கொடுக்குறாருன்னா எங்கே வந்து மூச்சு எடுக்கணும்னு நாங்கள் ஒவ்வொரு சிங்கருக்கு ஒவ்வொரு விதம் இருக்கும். நான் வந்து ஒரு பீனு போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுவிடுவேன். அங்கே வந்து இன்ஹேல் பண்ணினானாக்க
அந்த லைன் முடியிற வரைக்கும் தம் பிடிக்கும். அது மட்டும்தான். அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கர்நாடிக் மியூசிக்கோட சாயல் வந்துட்டுருக்கு, அதையும் கொஞ்சம் சரியாக்கிடணும். அது அவர் அனந்த்ஜி அதில் மகான் ஃபேண்டாஸ்டிக்காக உங்களை ரவுண்ட் பண்ணிடுவார். யூவ் காட் அ ட்ரெமெண்டஸ் ஸ்பிரிட் பரத். தேங்க்யூ. உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கொலீக்ஸ் வித் கோ கண்டெஸ்டன்ஸ், யூர் அ வெரி கிரெகேரியஸ் பர்சன். நிறைய பேர் உங்களுக்கு பீப்புள் வேணும், யூ வாண்ட் பி ஃப்ரெண்ட்லி, யூ வாண்ட் பி லைக்ட், மியூசிக் வில் ஹெல்ப் யூ. எஸ் மேம். Yeah? All the very best. I'm really looking forward to seeing you in your future rounds. God bless you, child. Nalladu. பரத், ரொம்ப லைவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. நிறைய டான்ஸும் வந்து இந்த தடவை உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம். ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு புதுமையை நீங்கள் புகுத்தணும். அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ இன் ஃபியூச்சர். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸில் சில பேருக்கு நம்மளோட ஜட்ஜஸ் ஃபண்டாஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்மீடியட்டாக அவங்களுக்கு சாக்லேட் ஷவர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில கண்டஸ்டன்ஸ்க்கு நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் நிச்சயம், இந்த ரவுண்டோட இறுதியில் ஒரு கண்டஸ்டன்ட், ஏன் 2-3 கண்டஸ்டன்ஸ் கூட எலிமினேட் ஆகலாம். அது எவ்வளோ கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க, யாராக இருப்பாங்க, இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸஸ் மிஞ்சி இருக்கு. இந்த 30 கண்டஸ்டன்ஸ்லேருந்து இறுதியில், இந்த சீசனோட இறுதியில், இந்த பயணத்தோட இறுதியில் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்க்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான டைட்டிலும் கிடைக்க போகுது.